வணக்கம். வெல்கம் டு ஓமுர்கா மேங்கோ மார்ட். நம்மளுடைய செகண்ட் இயர் மேங்கோ சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் ஃபுல்லாக ஆந்திராலேருந்து மேங்கோஸ் எல்லாமே வந்து இறங்கிருச்சு. எல்லாத்தையும் நாங்கள் வந்து எடுத்து ரைப்பிங்க்கும் போட வச்சுட்டோம். ஸோ எல்லோரும் ரெடியாக இருங்க. இந்த இயர் நம்ம மேங்கோஸை வந்து ரொம்ப தரமான மேங்கோஸ் வந்து ருசிக்கலாம். ஏன்னா நாங்கள் சோர்ஸ் பண்ணுற ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அதுவும் ஆர்கானிக் ஃபார்ம் தான். தே ஆர் நாட் யூஸிங் எனி கெமிக்கல்ஸ். அதே மாதிரி நம்மளும் ரைப்பிங்க்கு எந்த கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணுறதில்ல. குழந்தைங்க முதல்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்லாம் இந்த மேங்கோஸை, எந்த பயமும் இல்லாமல். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், எல்லாமே வந்து வைக்கோல் போட்டு தான் நம்ம பழுக்க வச்சுருக்கோம். நம்ம கடையில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வெரைட்டிக்கு மேலே இருக்குது. நெக்ஸ்ட்டு வீக் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிக வெரைட்டிஸ் கூட வரும். எல்லாமே வந்து வைக்கோல் போட்டதே இப்போ உங்களுக்காக வந்து ஓப்பன் பண்ணி காட்டிகிட்டு இருக்கோம். இப்போ நம்மகிட்ட என்னென்ன வெரைட்டி இருக்குதுன்னு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மக்கிட்ட வந்து மல்லிகா இருக்குது. மல்லிகாவில் நமக்கு 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டி, இன்னொன்று வந்து ரெகுலர் மல்லிகா. ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஒவ்வொரு ஃப்ரூட்லேயும் வந்து கவர் கட்டியிருப்பாங்க எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்காக. ஸோ இதெல்லாம் வந்து கவர் போட்ட மல்லிகா, இது வந்து கவர் போட்ட மல்லிகா, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலர் மல்லிகா. இதுலேயே கொஞ்சம் பழமாக இருக்குது, ஒன்று காட்டுறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்களா, இதை நல்லா ரைப்பாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எப்படியும் இந்த வீக்கெண்ட் சேலுக்கு நிறையா ரைப்பாகி ரெடி ஆகிடும். ஈவன் 1 kgனா கூட நீங்கள் வந்து ஆர்டர் போட்டு டெலிவரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டெலிவரி சார்ஜஸ் என்ன ஆக்சுவல்ஸ் வருதோ அதை மட்டும் தான் கஸ்டமர் பேர் பண்ணணும். அடிஷ்னல் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. பேக்கிங்க்கும் நம்ம எதுவும் சார்ஜ் வாங்குறது இல்லை. ஸோ இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா எதில் எங்களுக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வெப்சைட்டுக்கு வாங்க. வாட் எவர் இட் இஸ் அப்டேட்டட் ரேட் வந்து ஒன்று எங்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், இல்லை வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ மல்லிகா ஃப்ரூட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். இட் இஸ் வெரி டேஸ்டி தேன் பங்கன்பள்ளி தான் எல்லாருமே சாப்பிட்ருப்பீங்க. பட் ஆனால் ஒன்ஸ் மல்லிகா சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ரூட்டு தான் பிடிக்கும், வேறு பிடிக்காது. ஸோ நம்ம 2025 தான் வந்து ஃபர்ஸ்ட் இயராக நம்ம மேங்கோ சேல் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த இயர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மல்லிகா கொண்டு வந்து இப்போது நான் கடை வச்சுருக்க மாடம்பாக்கம் ஏரியாவில் மல்லிகா இஸ் வெரி ஃபேமஸ். கடைக்கு வரவங்களாம் மல்லிகா ரெடி ஆயிடுச்சா அந்த கொஷினோடையே தான் வருவாங்க. அதனால் நீங்கள் ஒரு ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா யூ வில் பி மல்லிகா ஃபேன் ஃபார் எவர். அந்த மாதிரி ஒரு ஃப்ரூட் இது. அடுத்து நம்ம இன்னொரு வெரைட்டி பார்க்கலாம். அடுத்து பார்க்குற வெரைட்டி வந்து தஷேரி. ஸோ இப்போ வந்து நம்மளோட முக்கணிகள் பார்த்தீங்கன்னா மாப்பழா வாழை. அதுலேயும் வந்து மா தான் நம்பர் 1. பிகாஸ் வந்து இருக்கிற வெரைட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தி. தெர் ஆர் மோர் தென் 120-150 வெரைட்டிஸ் தட் ஆர் அவைலபிள் ஆஸ் ஆன் டுடே. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இது தஷேரியில் வந்து இது கொஞ்சம் ரைப்பாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, அண்டர் ரேட்டட் ஃப்ரூட்ஸ்னு சொல்லலாம். எல்லோரும் வந்து ரெகுலராக வந்து நீலம் ஒரு செந்தூரா அதை சாப்பிட்டு பழகிருப்போம். பட் ஆனால் இதெல்லாம் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு அதை விட டேஸ்ட் இது வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இப்போது நம்ம கடையில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நேச்சுரலி ரைப்ட் அப்படிங்கிறனால சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிட்லாம். அண்ட் வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் சாப்பிட்லாம். ஓகேங்களா? எந்த கெமிக்கலுமே நமக்கு இது கிடையாது. ஈவன் ஃபார்ம்லேயும் க்ரோயிங் வந்து ஆர்கானிக் கவுடங்கு அந்த மாதிரி இதுதான் போட்டு ட்ரீஸ் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபர்டிலைசர் எதுவும் யூஸ் பண்ணல நாங்கள் எடுக்கிற ஃபார்மில். ஸோ அதனால தான் நாங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி வச்சு எங்களால் வந்து சேல் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் வெரைட்டி பார்த்திங்க அப்படின்னா பங்கன்பள்ளியிலே இது வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டினா ஒரு காயிலையும் வந்து கவர் கட்டியிருப்பாங்க. ஸோ தட் எந்த ஒரு இன்செக்ட்டும் அது மேலே போயிட்டு ஓட்டை போடுறதோ அந்த ஃப்ரூட்டை வந்து ஸ்பாயில் பண்ணுறதோ இல்லாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து நல்ல பிக் சைஸஸ் ஃப்ரூட்ஸ் இருக்குது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இங்கே பல்ப்புன்னு பார்த்தா கொஞ்சம் நிறையா இருக்கும், நல்லா ஜூஸியாக இருக்கும் பழுத்ததுக்கப்புறம். ஸோ இந்த எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ஃப்ரூட் எல்லாம் பழுத்ததுக்கப்புறம் நல்லா இந்த ஆரஞ்சு ஷேடாக மாறிடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பங்கன்பள்ளியிலே நமக்கு வந்து ரெகுலர் காய் இருக்குது. இது வந்து கவர் போடாத காய். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலர் பங்கன்பள்ளி. அதுலேயே நம்மக்கிட்ட வந்து ஆல் சைஸஸ் அண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. ஃப்ரூட் எல்லாமே நல்ல ட்ரீலேயே நல்ல மெச்சூராக இருக்கிற ஃப்ரூட்ஸு. ஸோ இதை வந்து நம்ம ரைப் பண்ணி சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எந்த ஃப்ரூட்னாலும் நீங்கள் மினிமம் 1 kgலேருந்து யூ கேன் ஆர்டர். ஸோ அடுத்த ஃப்ரூட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சந்திரலேகான்னு இந்த ஃப்ரூட்டு. மேக்ஸிமம் யாரும் இது கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. பட் ஃப்ரூட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்ல கலர் ஃபுல் ரெட்டிஷ் ஃப்ரூட்ஸ் நிறையா வரும். அண்டு ஸ்வீட் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட இந்த மியாசிக்கி ஃப்ரூட் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் ஆனால் இது வந்து நம்ம ஊர் வெரைட்டி, பேர் வந்து சந்திரலேகா. லாஸ்ட் இயர் வந்து இதே மாதிரி சீக்வன்ஸில் சூரியலேகான்னு ஒன்று செல் பண்ணோம். அதுவும் வந்து எக்ஸலண்ட் ஸ்வீட்டு. அதே மாதிரி இதுவும் ரொம்ப டாப் ஸ்வீட்டாக இருக்கும். அடுத்த ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா கேசர். இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும்.
ஃபைபரே இருக்காது. அண்டு ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா செந்தூராக்கு மேலே ஸ்வீட்டாக இருக்கும். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த கேசர் அப்படிங்கிற ஃப்ரூட்டு. மோஸ்ட்லி வந்து நார்த் இந்தியாவில் இது நிறையா சாப்பிடுவாங்க. நம்ம தமிழ் பீப்புள் அண்டு சாப்பிட்ணுங்கிறதுக்காக வந்து நம்ம எக்ஸ்க்ளூசிவாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் கேசர். வெரி டேஸ்டி ஃப்ரூட். அடுத்த ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா கிங் ஆஃப் மேங்கோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேரோட ஃபேவரட் இது தான் இமாம் பசந்த். இமாம் பசந்த் நிறைய பேர் சாப்பிட்டாங்கன்னா அது தவிர்த்து வேறு மேங்கோஸ் சாப்பிடாம விட்டுருவாங்க. பிகாஸ் வந்து நிறையா கல் வச்சு பழம் வரும்போது கல் வச்ச பழம் எல்லாம் புளிக்கும். ஆனால் இமாம் பசந்த் வந்து காயாக சாப்பிட்டாலுமே புளிக்காது. அதனால் நிறைய பேருக்கான ஃபேவரட் வந்து இமாம் பசந்த் அப்படின்னு ஆகிட்டாங்க. பட் ஆனால் நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இமாம் பசந்த் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லா வெரைட்டியுமே சாப்பிட்லாம். எல்லாமே ஸ்வீட் நல்லாயிருக்கும். பிகாஸ் எல்லாமே வந்து நேச்சுரலி ரைப்பன், ஆர்கானிக்லி ஃபார்ம்ட் ஆல்சோ. உங்களுக்கு ஆர்டர் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இமீடியட்டாக உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வரும். அண்ட் சென்னை பீப்புளுக்கு இமீடியட்டாகவே டெலிவரி வந்துடும் கொஞ்ச நேரத்துலேயே. டிபெண்ட்ஸ் ஆன் நம்ம கடைக்கும் உங்கள் வீடுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸோ அதை பொறுத்து உங்களுக்கு இமீடியட்டாகவே டிஸ்பேச் ஆகிடும். அடுத்து வந்து ரொம்ப காமனாக எல்லோரும் சாப்பிட்ற வெரைட்டி, ஒரு ஃப்ரூட் கட் பண்ணால் கண்டிப்பாக ஒரு ஆள் கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படிங்கிற வெரைட்டி. ஸோ செந்தூரா. ஸோ செந்தூராவும் இது வந்து ஆந்திரா செந்தூரா. நல்ல கலர் இருக்குது, நல்ல பிக் சைஸும் இருக்குது நிறையா இதில். அண்டு ஸ்வீட்டும் இது ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் டெஸ்டிங் பண்ணி பார்த்த வரைக்கும் ஃபார்ம்லேயே கொஞ்சம் ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிட்டு பார்த்தோம். இந்த செந்தூராவை டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்வீட் இருக்குது. ஸோ நீங்கள் இதுலேயும் கிளியராக பார்க்கலாம், ஃபுல்லாகவே வந்து வைக்கோல் தான் இருக்குது. அண்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி போட்டிருக்கோம். ஸோ தட் வந்து கொஞ்சம் ஹீட் வரும் நல்லா, அதுலேருந்து கொஞ்சம் பழுக்கும். அதுக்கோசரம் சப்போர்ட்டிங்காக துணி போட்டு மூடுவோம். மித்தபடி பார்த்தீங்கன்னா நல்ல பிக் ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில் நம்மக்கிட்ட இருக்கிற சைஸ்லாம் பார்த்தீங்க, ஜஸ்ட்டு ஒரு சாம்பிளுக்காக வெயிட் போட்டு பாருங்கள். ஜஸ்ட்டு வெறும் ஒரு ஃப்ரூட் தான் வைக்கிறேன். ஓகே, இந்த ஃப்ரூட் பார்த்துக்கோங்க. 940 கிராம்ஸ் ஒரு ஃப்ரூட்டே. உங்களுக்கு சீடு வந்து மினிமலாக ஆகிடும் அண்ட் பல்ப் வந்து ஜாஸ்தி இருக்கும், நல்லா சாப்பிட்லாம். மாங்காவும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் ஒரு வெரைட்டி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எல்லாேருக்கும் தெரிஞ்ச பெங்களூரா, தோத்தாபுரி, கிளிமூக்கு மாங்காய் எல்லாமே இது தான். ஸோ ஆந்திராவோட பெங்களூரா பார்த்திங்க அப்படின்னா செம்ம கலர் இருக்கும் அண்ட் சாப்பிட்றதுக்கு பெஸ்ட்டு இது தான். ஆந்திரா ஃப்ரூட் வந்து சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு புளிப்பு கூட தெரியாது, லைட்டாக ஒரு இனிப்பு கூட வரும். நீங்கள் உப்பு மிளகா அப்படி இல்லாமல் கூட சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு மாங்காயே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சீசனில் கட்டாயமாக எல்லாரும் பண்ணுறது மாங்காய் ஊறுகாய் போடுறது, மாங்காய் சீசன்னாவே. ஸோ யாருக்கு எந்த ஊறுகாய் பிடிக்குதோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக வந்து மாங்காய் ஊறுகாய் மெஜாரிட்டியாக எல்லாருக்குமே பிடிக்கும். அதில் இது வந்து ரொம்ப பெஸ்ட்டு, ஆவக்காய் மாங்காய் ஊறுகாய். ஸோ சைஸே பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாங்காவை தொக்கு போட்டிங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அண்டு ஆந்திரா பிக்கிள் எவ்வளோ ஃபேமஸ்னு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி இந்த பிக்கிள் நீங்கள் வீட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் வருவாங்க. நம்ம கடையில் நீங்கள் டைரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம கடை எங்கே இருக்குன்னா 7A மாடம்பாக்கம் மெயின் ரோட், மாடம்பாக்கம் HDFC பேங்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது, டயக்னலி ஆப்போசிட். ஸோ இப்போ சப்போஸ் உங்களால் வர முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு கால் பண்ணால் போதும். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை நம்ம வந்து பேக் பண்ணி நம்ம உங்களுக்கு டெலிவரி கொடுத்துடலாம். ஸோ சென்னை கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே வந்து நம்ம ஷிப் ராக்கெட் ஆர் வந்து போர்ட்டலில் நமக்கு டெலிவரி இன்ஸ்டண்ட்டாக கொடுத்துட்றோம். இப்போ அதர் லொக்கேஷனில் இருக்கவங்க அவுட் சைட் ஆஃப் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் www.ommangoes.com இதில் வந்து நீங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதர் ஸ்டேட்டுக்குமே நம்ம டெலிவரி பண்ணலாம். ஸோ அவுட் சைட் ஆஃப் சென்னை ஆர் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் இங்கெல்லாமும் நம்ம வந்து டெலிவரி கொடுத்துட்டு தான் இருக்கோம். லாஸ்ட் இயர்லேருந்து நம்ம டெலிவரி பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏன்னா தமிழ்நாட்டில் நம்ம டீப் தமிழ்நாடு வரைக்கும் நம்ம வந்து எல்லா ஏரியாஸையும் கவர் பண்ணி லாஸ்ட் இயர் கொடுத்துருந்தோம். லாஸ்ட் இயர் ஃபீட்பேக்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ லாஸ்ட் இயர் வாங்கினவங்களுக்கெல்லாம். ஸோ இது இயர் ரெடியாக இருங்க, எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் மறுபடியும் இந்த இயருக்கு. எங்களுக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நம்ம வந்து ஒரு நல்ல ஃபுட் ஐட்டமை பிஸ்னஸ் பண்ணுறது வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்குது எங்களுக்கும். அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் தான் பண்ண ஆரம்பித்தோம். லாஸ்ட் இயரே சொல்லியிருப்பேன், நாங்கள் ஆக்சுவலாக வந்து எங்களோட பர்சனல் யூஸ்க்காக மேங்கோஸ் வந்து தேடி அலைஞ்சி கண்டுபிடிச்சது தான் சில முக்கியமான ஃபார்ம்ஸ் எல்லாமே. ஸோ அதை வந்து எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் வந்து நாங்கள் செகண்ட் இயர் இந்த பிஸ்னஸை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லோரும் வந்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் அண்ட் ommangoes.com இங்கேயும் ஆர்டர் பண்ணி எல்லோரும் பெனிஃபிட் ஆகும்போது அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.